இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு சம உரிமை வேணும். ஸோ அவனை மட்டும் படிக்க வச்சிங்க, என்னையும் படிக்க வைங்க. அவனுக்கு இது பண்ணியிருக்கீங்க, எனக்கும் பண்ணுங்க. அவனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கீங்க, எனக்கும் கொடுங்க. ஸோ அவன் கல்யாணம் இப்படி பண்ணீங்க, எனக்கும் இது பண்ணுங்க. ஸோ எனக்கும் எங்கள் அம்மா வீட்டில் கல்யாணம் ஆகி போனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு உரிமை இருக்குது. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறீங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இவ்வளோ பேசுகிற நீங்கள், அம்மா உங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குல்ல, அந்த கடனில் எனக்கு சரி உரிமை கொடுங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் நகை போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சீர்வரிசை கொடுத்துருக்கீங்க, பணமாக கொடுத்துருக்கீங்க, பொருளாக கொடுத்துருக்கீங்க. என் பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் வந்து 10 வருஷம் 15 வருஷம் வளர்த்து விட்டுருக்குறீங்க. அது போக வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வீட்டுக்கு வந்தால் அது செய்கிறீங்க, இது செய்கிறீங்க, இதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேம்மா, உங்கள் கடனை மட்டும் எதுக்கு அண்ணனோ தம்பியோ எதுக்கு அடைக்கணும்? எல்லாத்துலேயுமே எனக்கு பங்கு கொடுக்குற நீங்கள் கடன்லேயும் கொஞ்சம் பங்கு கொடுங்க, அந்த பங்கையும் நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இன்றைக்கி நியாயமாக நடந்துக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு வர போகிற மருமகளையும் மகளாக நினைங்க முதல்ல.